வணக்கம். நம்ம மீரா சமையலில் இன்றைக்கி கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. தேவையான உப்பு, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள், அவ்வளோதான். ஒரு பாத்திரத்தில் கோதுமை மாவை போட்டு அந்த உப்பு, சீரகம், மிளகுத்தூள் மூணுத்தையும் போட்டுக்கோங்க. தண்ணி விடுறதுக்கு முன்னாடி எல்லா பக்கமும் நல்லா கலந்து விடுங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நம்ம சப்பாத்தி மாவு எப்படி பிசைவோமோ அதே மாதிரி தான் நல்லா பிசையணும். கொஞ்சம் வேணாலும் எண்ணெய் காய்ச்சி ஊற்றிக்கோங்க. அப்போ இந்த ஸ்நாக்ஸ் நல்லா முறுமுறுன்னு வரும். ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். அதுக்கப்புறமா நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரியே தேய்க்க வேண்டியது தான். கொஞ்சம் நல்லா மெலிசாக போட்டுக்கோங்க சப்பாத்தியை, அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா திருப்பி விட்டு அதுக்கப்புறமா கட் பண்ண ஆரம்பிங்க. அப்போ தான் அதை எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். இதில் மிளகு, சீரகம் சேர்த்துருக்கிற வாசி உடம்புக்கு நல்லது. அதே போல் கோதுமையில் செஞ்சுருக்கிற வாசி நம்ம அடிக்கடியும் செஞ்சு சாப்பிட்லாம். இது சீக்கிரமாகவும் செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ். அதனால் நம்ம ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம பசங்களுக்கு கொடுக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸு இது சூப்பராக இருக்கும். நம்ம வச்சுருக்கிற எல்லா மாவையும் இதே மாதிரி கட் பண்ணிவிட்டு கடைசியில் நம்ம எல்லாத்தையும் பொரிச்சிக்கலாம். ஒரு 2 பேர் இருந்தாங்கன்னா ஒருத்தர் கட் பண்ணி இதே மாதிரி எடுத்து போடவும், ஒருத்தர் செய்யறதுக்கு ஈஸியாக சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். அதுக்கடுத்தது வாணலியில் வச்சு எண்ணெய் ஊற்றி இது காஞ்சது எல்லாத்தையும் எடுத்து போட்டு பொரிச்சுக்கோங்க. எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க, டேஸ்ட்டாக இருக்கும். சிம்மில் வச்சுட்டு அப்புறமா இடுங்க. நம்ம அருமையான ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மீரா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.